أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பினையுமாகிய இந்த வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும், அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீன்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும், இதனை செவிமடுக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த வாரத்தினுடைய ஜும்மா பயானுடைய தலைப்பு யாருக்கு வாக்களிப்பது, யாருக்கு வாக்களித்தால் நலவாக இருக்கும் என்பதை பற்றி நாம் கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நல்லெண்ணத்திலே எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர ஆசைப்படுகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரும் 23/4/2026 வியாழக்கிழமை நடைபெற உள்ள நிலையிலே நாம் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஓடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். பொதுவாக நமது இந்திய தேசமும் நாம் வாழும் பகுதியான தமிழ்நாடும் பல மத கொள்கைகளை கொண்ட, குறிப்பாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்து என மும்மத கொள்கையுடனும் வேற்றுமையில் ஒற்றுமையாக மக்கள் வாழும் நாடாகும். இத்தகைய மக்கள் வாழும் நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து அவரவர் நம்பிக்கைகளுக்கு இடமளித்து சமத்துவமான ஆட்சி தருபவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுப்பது நம்ம மீது கடமையாகும். ஆட்சி அதிகாரத்தை பற்றி இஸ்லாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வகுர் ரப்பி அதுஹல்னி முதகல சிதிக்கின் வஹ்ரிஜ்னி முஹர சிதிக்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. என் இறைவனே, நீ என்னை எங்கே கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வாயாக, என்னை எங்கே வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்றுவாயாக, உன் தரப்பிலிருந்து எனக்கு பக்கபலமாக ஒரு அதிகாரத்தை வழங்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்திலே பல தொல்லைகள் கொடுக்கப்பட்ட போது அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கரம் உயர்ந்து கேட்ட பிரார்த்தனை தான் இது. ஆட்சி அதிகாரம் கைவசம் இருந்தால் மக்கள் விரும்பும் சமாதான போக்கை உருவாக்கலாம் என்பதை மக்காவிலே வாழ்ந்த காலத்திலே அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கேட்ட துவா, இறைவா எனக்கு அதிகாரத்தை வழங்கு. எனவே இஸ்லாம் அநியாயக்காரர்கள் கையிலே ஆட்சி போய்விடாமல் இருக்க தகுதியானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதையே இந்த வசனத்தின் மூலமாக சமுதாயத்துக்கு உணர்த்துகிறது. மதீனாவில் நபி அவர்கள் சமத்துவம் ஆட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தபோது அங்கே முக்கியமாக 3 சமூகத்தினர் வாழ்ந்து வந்தனர். ஒன்று மக்காவாசிகளான அன்சாரி முஸ்லீம்கள், இரண்டாவது மக்காவில் இருந்து ஒன்று மதீனாவாசிகளான அன்சாரி முஸ்லீம்கள், 2 மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிரின்கள், 3 மதீனாவில் வாழ்ந்து வந்த யூத சமூகத்தினர். இந்த 3 பிரிவினரையும் ஒன்றிணைத்து சகவாழ்வு மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையிலே ஒரு புதிய சூழலை உருவாக்கினால் மட்டுமே ஒரு சிறந்த அரசை உருவாக்க முடியும் என்பதை நபி அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியினையும் அவர்கள் தொடங்கினார்கள்.
மதினாவின் அன்சாரிகள் அவுஸ் ஹஜ்ர் என்ற இரு கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக ஒருவருக்கொருவர் போரிட்டு கொண்டும் பகைமையுடனும் இருந்து வந்தனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சரியாக தலையிட்டு அவர்களுக்கிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் நிலைநாட்டினார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஒருமித்த கருத்துள்ள உடன்பிறந்த சகோதரர்களைப் போல மாறினார்கள். இதுதான் மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இதுதான் மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி முறை மதினாவோடு நின்றுவிடவில்லை, மன்னர்கள் ஆண்ட நம் மண்ணிலும் மலர்ந்திருந்தது. முஸ்லிம்கள் என்னுடைய ஒரு கண் எனில் இந்துக்கள் என்னுடைய இன்னொரு கண் என்று பிரகடனப்படுத்தியவர்தான் மன்னர் பகதூர் ஷா அவர்கள். பகதூர் ஷா அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் என்னுடைய ஒரு கண் எனில் இந்துக்கள் என்னுடைய இன்னொரு கண் என்று பகதூர் ஷா அவர்கள் மன்னர் பகதூர் ஷா அவர்கள் பிரகடனப்படுத்தி காட்டினார்கள். சுருக்கமாக, ஆட்சி அதிகாரத்திலே வருபவர்கள் மக்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி செய்பவராக இருக்கக்கூடாது. வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் ஒருவர் தேவைப்பட்டது. அவ்வாறு பதவிக்கு வருபவரிடம் அதிகார திறமை இருப்பதுடன் மனிதவுமான உணர்வுகள் மிகத்திருக்கவும் வேண்டும் என்பதை ஜனாதிபதி உமர் ஃபாரூக் அவர்களின் முடிவாக இருந்தது. அவ்வாறு தேர்ந்தெடுக்க முதலில் இரு நபர்களை அழைத்திருந்தார்கள் ஜனாதிபதி அவர்கள். முதலிலே ஒருவர் வந்தார். அவர் நிர்வாக திறமையானவர் என்பதே முன்னரே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எனினும் அவர் தற்பொழுது அணிந்து வந்த ஆடையை பார்த்தார்கள். அது அலங்கார உடையாக இருந்தது. சற்று நேரத்திலே இரண்டாம் நபரும் வந்து சேர்ந்தார். அவர் அங்கு நின்றபோது தனது சட்டையிலே படித்திருந்த தூசி துரும்புகளை தட்டி கொண்டே வந்தார். அமீர் மோமின் அவர்களே, சற்று தாமதமாக நான் வந்ததற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். ஏனெனில் வரும் வழியிலே ஒரு இடத்திலே வயதான ஒரு மூதாட்டியின் கழுதை ஒன்று தனது காலை நெருக்காக இரு பாறைகளுக்கிடையிலே சிக்க வைத்து கொண்டது. அது படும் வேதனையை கண்ட நான் பல சிரமங்களுக்கு பின் அதன் காலை வெளியிலே இழுத்து வைத்தேன். அதனால் தாமதமாகிவிட்டது என்றார். சற்றன்று முதல் நபர், உமக்கு ஆளுநர் பதவி தேர்வுக்கு விரைவாக வந்து சேருவதை விட கழுதைக்குப்பட்ட வேதனை தான் முக்கியமாக தெரிந்ததோ என கடிந்து கொண்டார். இந்த காட்சி ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்வுக்குரிய சான்றாக அமைந்தது. அந்நேரம் வேகமாக சிரித்து கொண்டு ஓடி வந்த குழந்தை ஒன்று ஜனாதிபதியின் மடியிலே வந்து விழுந்தது. அன்புடன் அக்குழந்தையின் நெற்றியிலே முத்தம் கொடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் நபரை பார்த்து அவரே குழந்தையை விரைவாக பார்த்து கொண்டிருந்தார். அவரது பார்வையிலே நோக்கத்தை புரிந்து கொண்ட ஜனாதிபதி அவர்கள், உங்கள் குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என கேட்டார்கள். நான் வீட்டிற்கு நுழைந்ததும் தான் தாமதம், எல்லோரும் வாய்மூடி மௌனமாகிவிடுவார்கள் என்றார் அவர். தோழரே, உம் இதயத்தை அல்லாஹ் ஈரமில்லாமல் வைப்பதற்காக நான் என்ன செய்யட்டும்? ஆனால் ஒன்றை மட்டும் நினைவிலே வையுங்கள், அல்லாஹ்வின் அருள் அவனது படைப்பினங்கள் அனைத்து மீதும் கருணை காட்டுபவர்களுக்கே கிடைக்கும். இந்நிலையிலே உம் குழந்தையின் மீது அன்பு செலுத்த தெரியாத நீர் எவ்வாறு உம்மத்தே முகம்மதியாவின் மீது அன்பு செலுத்தி காட்ட முடியும் என உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூடி முடிப்பதற்கு முன் இரண்டாவது நபர், கலிஃபா அவர்களே, எனக்கு 5 பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் வழங்கியுள்ளார். இங்கு நான் புறப்பட்ட நேரம் எனது கடைசி குழந்தை என்னை விட்டு விலகாமல் அறம்பிடித்து நின்றது. அதை சமாதானம் செய்வதற்குள் பெரும் பாடுபட்டு போனேன். இதோ அக்குழந்தை என் சட்டையை பிடித்து இழுத்த போது கிழிந்து விட்டதை பாருங்கள் என கூறி அவ்விடத்தை காட்டினார். இறுதியாக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனிதவிமான நிறைந்த இரண்டாம் நபரையே ஆட்சிக்கு தகுதியுள்ள ஆளுநராக தேர்ந்தெடுத்தார்கள். மக்கள் மீது மனித விமானம் இல்லாத மதத்தை மட்டும் அரசியல் செய்ய நினைப்பவர்களை, அதற்கு துணை நிற்பவர்களை தேர்ந்தெடுத்தால் அதன் பின் விளைவு மிக மோசமாக அமைந்துவிடும். ஆட்சி அதிகாரத்திற்கு மக்கள் மீது இரக்கமில்லாத மனித விமானம் என்றால் என்னவென்று கூட தெரியாத அரக்கர்கள் அதிகார பொறுப்பிலே வராமல் இருக்க நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம்தான் ஒற்றுமை. இந்த முறை
இந்த முறையா அந்த வாய்ப்பை இறைவன் நிரப்பமாகவே சமூகத்திற்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒற்றுமையை தான் வெற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வத்தியுல்லாஹ் வசூலஹு வலா தன்சவு. அதாவது இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், உங்களுக்குள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் தர்க்கித்து கொள்ளாதீர்கள், அவ்வாறாயின் நீங்கள் தைரியத்தை இழந்து உங்கள் ஆற்றல் போய்விடும். ஆகவே நீங்கள் சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறார். வரலாற்றிலே இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அரசர் அக்பர் அவர்கள் தமது மரண தருவாயிலே தமது பிரதிநிதிகளை சபைக்கு அழைத்தார். பல ஈட்டிகளை ஒன்றாக ஒரு கயிற்றிலே பிணைத்து கட்டச் செய்தார். அக்கட்டை ஒவ்வொருவரிடம் கொடுத்து ஒடுக்குமாறு கூறினார். எவராலும் அக்கட்டை ஒடுக்க இயலவில்லை. பின்னர் அக்கட்டை அவிழ்த்துவிட்டு ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு ஈட்டியை தனித்தனியாக கொடுத்து ஒடுக்குமாறு கூறினார். எல்லோரும் மிக இலகுவாக தம்மிடம் தரப்பட்ட ஈட்டியை ஒடித்தனர். பின்னர் அரசர் அக்பர் அவர்களை நோக்கி, எனது அருமை சகாக்களே, இது ஒற்றுமையின் பலத்திற்கு ஒரு உதாரணமாகும். இந்த ஈட்டில் கயிற்றில் ஒன்றாக கட்டப்பட்டிருந்த போது அதை உங்களில் எவராலும் ஒடிக்க இயலவில்லை. இதே போன்று நீங்கள் யாவரும் ஒற்றுமை என்னும் கயிற்றால் பிணைந்து இருக்கும் வரை உங்களை எவராலும் வெல்ல முடியாது. உங்களது அரசாங்கம் உங்களை பறிபோகாது. ஈட்டிகளை தனித்தனியே ஒவ்வொன்றாக உங்களிடம் தரப்பட்ட பின் அதை நீங்கள் எளிதிலே உடுத்தி விட்டீர்கள். இதுபோன்று நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றிலிருந்து பிரிந்து தனித்தனியே இருப்பீர்களாயின் மிக எளிதிலே உங்களை எவரும் வென்று விடுவார். எனவே ஒற்றுமையை கைவிடாதீர்கள் என்று அக்பர் அவர்கள் தன்னுடைய சகாக்களுக்கு கூறினார். ஒரு வேடனின் வலையிலே சிக்கிக்கொண்ட குருவிகள் அந்த வலையிலே இருந்து தப்பிப்பதற்காக தனித்தனியே முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனாலும் யாரும் அதிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் அந்த உள்ளே தவித்தனர். இறுதியாக எல்லா குருவிகளும் ஒன்று சேர்ந்து பறப்பது என முடிவு செய்து ஒன்று சேர்ந்து ஒரு திசையை நோக்கி பறக்க துவங்கிய போது அந்த குருவிகள் வலையோடு சேர்ந்து பறந்து வேடனிடமிருந்து தப்பித்து சென்றது. இதுபோன்று ஒற்றுமையுடன் செய்யப்படும் எல்லா காரியங்களும் வெற்றியிலே முடியும். காலத்தின் கட்டாயத்தை கருத்தில் கொண்டு தன் ஆட்சிக்கு கீழ் இருக்கும் மக்கள் மீது இரக்கமில்லாதவர்களை அடிமையாக்கி பார்க்க நினைக்கின்ற அரக்கர்கள் ஆட்சியிலே அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தங்கள் சொந்த விருப்புகளை எல்லாம் மாற்றி வைத்து கொண்டு தங்களுக்குள்ளால் இருக்கும் பகைகளை எல்லாம் மறந்து முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் கட்சியில் ஒரு அணியிலே கைகோர்த்து ஒற்றுமையாக அணிதிரண்டு இருக்கும் இவ்வேளையில் வேதனை என்னவெனில், ஒரு கூட்டம் முஸ்லிம் வாலிப ஆண்களும் பெண்களும் கவர்ச்சிக்கும் நடிப்பிற்கும் அடிமையாகி போய் சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சிந்திக்காமல் ஒருவருக்கு பின்னால் கண்மூடித்தனமாக அணிதிரண்டு நிற்பது மிகப்பெரிய வேதனையான விஷயம். கட்சிகள் துவங்கி பல ஆண்டுகளாக அதில் ஏற்படும் அரசியல் அனுபவ பாடங்களின் அடிப்படையிலே தற்போது இருக்கும் தமிழ்நாட்டின் நிலையை கருத்திலே கொண்டு மக்களெல்லாம் ஒரு திசையிலே பயணிக்கும் போது ஒட்டுமொத்த சமூகத்தின் நிம்மதியும் பாரம்பரியம் புரிவதற்கு சமூகத்தை அரக்கர்களுக்கு இரையாக்குவதற்கு காரணமாக்கி விடாதீர்கள். அறிவார்ந்த சமூகமாக நாம் செயல்பட வேண்டும். அல்லாமா அமீர் சாபிர் அஹமத்துல்லாஹி அவர்கள் ஆளும் சுயதிந்தனை ஆலோசனை கேட்கு பண்பு ஆகிய 3 விஷயத்தை கொண்டு மனிதர்கள் 3 வகையாக பிரித்து கூறுகிறார்கள். அல்லாமா சாபிர் அஹமத்துல்லாஹி அவர்கள் ஆளுமை, சுயசிந்தனை, ஆலோசனை கேட்கும் பண்பு ஆகிய 3 விஷயத்தை கொண்டு மனிதன் 3 வகை என பிரித்து கூறுகின்றார்கள். முதலாவது முழுமையான மனிதன், இரண்டாவது அரை மனிதன், மூன்றாவது ஒன்றுமற்றவன். அதாவது முழு மனிதன் அறிவையும் தேடுவான், மற்றவர்களின் அனுபவத்தை மதிப்பான். இரண்டாவது அரை மனிதன் தனக்கு தெரியாவிட்டாலும் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முயல்வான். அதாவது மூன்றாவது ஒன்றுமற்றவன் அறியாமையிலும் இருப்பான், அகம்பாவத்தினால் மற்றவர்களின் அனுபவத்தை மதிக்க மாட்டான். இதுவே மிக மோசமான நிலைமை. மூன்றாவது வகையினராக தான் இன்றைக்கு
இளைய சமூகம் இந்த தேர்தலை சந்திக்க நினைக்கிறது. அருமையான வாலிபர்களே, நம்முடைய சுய விருப்பத்தினாலும் கண்மூடித்தனமாக விரும்புகிற ஒருவருக்காகவும் இந்த சமுதாயத்தை அகால பாதத்திலே தள்ளிவிடாதீர்கள், அந்த பாவத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள். அல்லாஹ் நம்மை அறிவார்ந்த நன்மைகளை ஆட்சி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வில் நாம் என்ன தெரிய வேண்டுகிறது என்று சொல்கிறது சொன்னால், அதாவது ஓட்டு உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மிகப்பெரிய அத்தியாவசியமாக இருக்கிறது. நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை, எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பது, அதுவும் நல்லோர்களை தேர்ந்தெடுப்பது சமூகத்திற்கு அதாவது அருப்பாளியம் செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடியவர்களை நாம் பார்த்து அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறச் செய்து இந்த சமூகம் மேன்மடைவதற்கு நம்முடைய ஓட்டு ஒரு காரணமாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள்புரிவானாக என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.